ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆலட்டி ஊரைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ் அட்வொகேட் வக்கீல் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். நீங்கள் நல்ல ஒரு விவசாயி, அதுவும் பெரிய விவசாயி, ஒரு வக்கீல் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்போதைக்கு வக்கீலத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை விவசாயி பெரும்பாலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பெரும்பாலும் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கேன். அப்போது விவசாய வக்கீல் தொழிலும் பார்க்கிறேன். அவ்வப்போது அந்த தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ல, பெரும்பாலும் விவசாயத்தில் தான் நீங்கள் முன்னோடி இருக்கீங்க. பெரும்பாலும் விவசாயத்தில் முன்னோடி இருக்கிறேன். சரி. இங்கெல்லாம் ஒரு வறண்ட பிரதேசம் மாதிரி இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சது இல்லைங்களா? மழை இப்போ பெய்யல. தற்சமயத்தில் மழை பெய்யல. ஒரு 15-20 நாள் ஆச்சு மழை பெஞ்சு. அதனால் ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது. சரி. இப்போ உங்களுக்கு எல்லாம் சொந்த கிணறு, போர் அந்த மாதிரி இருக்குங்களா இல்லையா? கிணறு இருக்குது, போர் இருக்குது. எல்லா வசதி இருக்குது. அப்போ அதெல்லாம் வறட்சி. ஆனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ கொஞ்சம் போர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கு. விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். இப்போதைய போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க சார்? கேரட்டு, பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ பூண்டுக்கெல்லாம் விலை எப்படி இருக்குங்க? பூண்டுக்கெல்லாம் இப்போ இந்த வாரம்லாம் ரொம்ப கம்மி. எல்லாம் லாஸு தான். விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் லாஸு தான். கேரட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரேட்டு. கேரட் எல்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு கேரட்டுக்கு ரேட்டு முடிச்ச பின்னாடி ரேட்டு. இப்போ உங்களுக்கு அதுக்கு நல்ல விலை கிடைக்கல? விலை கிடைக்கல. முதல்ல எல்லாம் லாஸு தான். பூண்டுக்கும் விலை கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணியிருக்கீங்களா? அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி என்ன இருக்குது? பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போதான் போட்டிருக்கீங்களா? இப்போதான் போட்டிருக்கோம். அது எத்தனை நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு? 4-5 மாதம் ஆகும். 4-5 மாதம் ஆகும். சரி. இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்ட லேபர் இருக்காங்க? மேன் பவர் 20 பேர் இருக்காங்க. 20 பேர் இருக்காங்க. 20 பேர் இருக்காங்களா? அப்போ நீங்களும் பெரிய விவசாயி தான். இப்போ உங்களுக்கு ஆள் மேன் பவர் இப்போ கிடைக்கலன்னா அங்கங்கே ஆள் கிடைக்கிறாங்களா? அது மெயினாக கள்ளத்திலேருந்து ஆள் கூட்டு வருவீங்க. இப்போ மேன் பவருக்கு பிரச்சனை இல்லை? இல்லை. இப்போ மழை ஒன்று தான் பிரச்சனை. சரிங்க. உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஏதாவது மானியம் கிடைக்கதா இல்லையா? அரசாங்கத்திலேருந்து அப்பப்போ மானியம் கொடுப்பாங்க. விதை மானியம் கொடுப்பாங்க, பைப் மானியம் கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் காட்டிலேருந்து வர்றீங்களா? காட்டில் தான். காலேஜ் ஃபோன் பண்ணப்போ காலேஜ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ சாப்பிட்டு அதை காட்டுக்கு தான் போவீங்க. சரிங்க சார். உங்களுக்கு வேறு தேயிலை விவசாயம் இருக்குங்களா இல்லையா? தேயிலை விவசாயம் இல்லை எங்களுக்கு. ஒன்லி இங்கிலீஷ் காய்கறி விவசாயம் தான். இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? இது நான் கடந்த 30-35 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். 35 வருஷமா? உங்கள் வக்கீல் பண்ணி எங்கே பண்ணிட்டுருக்கீங்க? வக்கீல் பண்ணி ஊட்டியில் தான் பண்ணிட்டுருக்கீங்க. இது ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த வக்கீல் பண்ணி பார்க்குறீங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ இருக்கிற மாதிரி தெரியலையே. கடந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம விவசாயம் பார்க்குறக்கு ஆள் இல்லை. அதனால் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு டைம் கிடைக்கும் போது போய் பார்க்குறீங்க. பார்க்குறேன். பூமி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இதே சரியாக போயிடும். சரி. இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு என்ன சொல்ல முடியும்? பொழுதுபோக்கு நம்மளுக்கு விவசாயம் தான் பொழுதுபோக்கு. விவசாயம் தான். மேற்படி இந்த நூலகத்துக்கு போகிறது, புக் படிக்கிறது அதுக்கு டைமே இருக்காது. சரிங்க சார். இப்போ எனக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி உங்கள் வேலையை விட்டு எங்கள் ரமேஷ் டோல் ரமேஷ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.